ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலிருந்து நம்ம சேனல்ல ஒரு புது சைனீஸ் மாடர்ன் டிராமா தான் பார்க்க போறோம். சீரிஸோட பேரு ஷைனான் மீ. மொத்தமா இதுல 36 எபிசோடு இருக்கு. செம்ம கியூட்டான ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இது. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோவோட பேரு லின்யூ. ஒரு முக்கியமான சர்ஜரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். சர்ஜரி ஸ்டார்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆயிடுது. டியூமரை ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டு பெருமையா வெளியே வந்து நிக்கிறான். ஃபேமிலிலாம் வந்து என்னாச்சு டாக்டர்னு கேட்க, சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரியை முடிச்சாச்சு, கவலைப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐசியூக்கு நாங்க மாத்திடுவோம், அப்ப போய் நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல சில சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க பாத்துட்டு இருக்காங்க. சில பேரு பிறக்கும் போதே டேலண்டோட பிறப்பாங்க தான். லின்யூக்கு அதே மாதிரி செம்ம டேலண்ட் இருக்கு சர்ஜரி பண்றதுல. ஆனா மத்த டாக்டர்கள்ட்ட இருக்கிறத விட அதிகமான ஈடுபாடு, பேஷன்ஸ் மேல அக்கறை இவனுக்கு இருக்கு. சோ கண்டிப்பா அந்த மருத்துவ உலகத்துல இவன் எங்கேயோ போறான் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. லின்யூக்கு போன் வருது. அவன் ஃப்ரெண்டு தான் போன் பண்ணிட்டு இருக்கான். என்னடா ஹாப்பி மூட்ல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஆமா, ஒரு ரொம்ப வாழ்க்கையிலே முக்கியமான சர்ஜரி ஒண்ண சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். அப்ப கண்டிப்பா நீ ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டே ஆகணும். ஒரு பொண்ணை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த பொண்ணை கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லடா, கொஞ்சம் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். போன வாரம் நம்ம ஒரு பார்ட்டியில பார்த்தோம்ல, அந்த பொண்ணுடா, அதான் நீங்க ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலியோட பொண்ணு நீஷு இருக்கால, அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல லின்யூக்கு நீஷு ஞாபகம் வந்துருது. நீஷுவை இவனும் பார்ட்டியில பார்த்துட்டு பயங்கரமா அட்ராக்ட் ஆயிட்டு இருப்பான் போல. அந்த பொண்ணா, எத்தனை மணிக்கு பார்ட்டி அப்படின்னு கேட்டுட்டு வரதுக்கு ரெடி ஆயிடுறான். லின்யூ கார் எடுத்துட்டு நேரா கிளம்பி பார்ட்டியில அடுத்த நாள் கலந்துக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு மறுபடியும் போன் பண்ணிட்டு, என்னடா ஆச்சு, இப்ப பாரு டைம் இல்லன்னு சீன் போடுவ, இந்த தடவை ஆளா கிளம்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு டவுட்டோட கேட்க, ஒரு ரீசன்லாம் இல்ல, எனக்கும் வயசாகுது இல்ல, கல்யாணம் பண்ணோம்ல அப்படின்னு லின்யூ சிரிக்கிறான். போனை வைடா, அப்பதான் பார்ட்டிக்கு பத்திரமா வர முடியும் அப்படின்னு போனையும் கட் பண்ணிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து பக்கத்துல போற வண்டி மேல ஒரு பெரிய கவர் வந்து விழுந்து அவரால் வண்டியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம லின்யூ கார் மேல இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. லின்யூ உருண்டு கீழே விழறான். பயங்கரமா லின்யூக்கு அடிபட்டுருது. இதே நேரம் அதே 2011 தான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நீஷுவை காட்டுறாங்க. நீஷு ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு அவன் தம்பி ஒருத்தன் இருக்கான், அதாவது அங்கிளோட பையன், அவன் பேரு ஜியாங், அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, உங்க அப்பா அடுத்த ப்ராஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டாரு, அக்கா உங்க அப்பா கலக்குறாருன்னு சொல்ல, அவரை பத்தி இப்ப எதுக்கடா பேசிட்டு இருக்க அப்படின்னு அது நீஷு கண்டுக்காத மாதிரி தான் இருக்கா. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ உடனே இவன் சொல்லிட்டு இருக்கான், அக்கா எனக்கு புது டியூஷன் டீச்சர் தான் வந்திருக்காரு, ப்ளீஸ் போய் கதவை துறக்கா, முக்கியமான கேமிங் பாயிண்ட்ல இருக்கேன், இப்ப மட்டும் விட்டேன்னா இவ்வளவு நேரம் விளையாண்டதே வேஸ்டா போயிடும், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஏதோ போனா போதுன்னு போய் தொலைற அப்படின்னு நீஷு போய் கதவை ஓபன் பண்றா. அந்த பக்கம் ஷுவாங் அப்படின்னு ஒரு பையன் நிக்கிறான். இவன் நம்ம செகண்ட் ஹீரோ. அவனை பார்த்ததுமே நீஷு பயங்கரமா அட்ராக்ட் ஆயிடுறா. என்னடா ஒரு பையன் இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே 2011 நடந்த கதை. இப்போ 2012 ஆந்தாச்சு. இப்ப நம்ம நீஷு இருக்கால, காலேஜோட ஃபைனல் இயர்ல இருக்கா. ஒரு இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டு மறுபடியும் காலேஜ்க்கு ஃபைனல் செமஸ்டரை முடிக்கிறதுக்காக நேரா கிளம்பி காலேஜ்க்கு போயிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட கேட்பாங்க அப்படின்னு நிறைய சிக்கன், பீஃப், ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு குக் பண்ண திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹாஸ்டல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்டும் போடுறா, நான் வந்துட்டே இருக்கேன், கையில சாப்பாடும் இருக்கு, ஒழுங்கா ரெட் கார்பெட்டை விரிச்சிட்டு ரெடியா இருங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் உடனே எனக்கு இது ஆளுக்கு பங்கு போட்டுட்டு இருக்காங்க. நீஷுவோட கார் வரதுக்குள்ள ஆளுக்கு அவ கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ ஒரு பொண்ணு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லும் போதே அந்த பக்கமா 2 பசங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அந்த ஷுவாங் இருக்காங்கல்ல, அதான் நீஷு கூட போன வருஷம் பார்த்துட்டு வாய பொழந்திருந்தாலே அந்த பையன் ரோரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீஷுவோட ரூம்மேட் இருக்கா. அந்த பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான். அந்த ஷுவாங்குக்கு கேம்பஸ்லயே வேலை கிடைச்சிருச்சான். அதுவும் எடுத்ததுமே ஒரு 1.5 லட்சம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி நல்ல வேலை ஒரு பேங்க்ல கிடைச்சிருச்சான். இவங்க எல்லாமே அக்கவுண்ட்ஸ் படிக்கிறவங்க தான். அதனால ஷுவாங் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் வந்து நீஷு பார்த்துட்டே இருக்கா. இந்த 2 பேத்துக்கும் நடுவில் குட்டியா ஹிஸ்டரி இருந்திருக்கும் போல. அதே மாதிரி ஷுவாங்கும் வச்சுக்கண்ணு வாங்காம நீஷுவையே பார்த்துட்டு இருக்க. ட்ரீட்டா இல்ல நான் வரல அப்படின்னு சமாளிக்கிறா. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துதான் ஆகணும் அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட நீஷு கேக்குறா, ஷுவாங் எப்படி கேட்டான், என்ன இன்னைக்கே வந்துட்ட, நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன்னு, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்க, ஏண்டி நம்ம ரூம்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்டும் அவனும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க, சோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். ரோரோவும் நம்ம ரூம்ல தானே இருக்கா, ரோரோவும் நம்ம ஷுவாங்கும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாதா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீஷுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. இதோ திருன்னு முழிச்சிட்டே இருக்கா. எல்லாரும் நம்ம ஷுவாங்குக்கு வாழ்த்து சொல்லுங்க, செம்ம சம்பளத்துல சூப்பரா ஃபர்ஸ்ட் ஜாப்லயே போய் சேர்ந்திருக்கான், கலக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. அம்மா யாரெல்லாம் அந்த இன்டர்வியூ வர போறீங்க, கேம்பஸ் நடக்க போதில்ல, அவ்வளவு முக்கியமான கம்பெனிஸ் வருது, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ரோரோன்னு சொல்லிட்டு ரூம்மேட் இருக்கால அந்த பொண்ணு பாக்குறா. ஷெங்கு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு தான் நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன், கண்டிப்பா அந்த இன்டர்வியூக்கு வருவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நீஷு இல்ல நான் வர போறது இல்ல, நான்
நான் வந்து எங்க அம்மா அப்பா ஊஷில இருக்காங்க, அங்கேயே திரும்ப போக போறேன். அங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல எங்க அம்மா அப்பா வேலைக்கு பார்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நிஷுவோட அப்பா ரொம்ப பெரிய ரிச் மேன், அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்காரு. இத கேட்டதுமே ஷுவாங்குக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. இவ இங்க இருக்க மாட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஷுவாங் பில் பே பண்றதுக்கு போறான். நிஷு பாக்குறா. அவன்கிட்ட போய் பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ரோரோக்காக கூட வெயிட் பண்ணாம ஷுவாங் நேரா நிஷுவை பாக்குறதுக்கு வந்துடுறான். எத்தனை நாள் அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னு கேட்டு அதையே ஃபாலோ பண்ணிருக்க போற, அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, அதெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்த வேலை, உன்னாலே வேலை வாங்க முடியும், உன் சொந்த கால நிக்க முடியும்னு எப்ப நிரூபிக்கலாம் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டுடுறான். நிஷு பாக்குறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இது வந்து ஓ வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறா. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்ன நீங்க 2 பேரும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே நிஷு பாக்குறா. இல்ல முதல்ல என் அத்தை வீட்டுக்கு போகணும், எங்க ஆன்ட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த அத்தை பையன் இருக்கான்ல அவனுக்கு போன் பண்ணிட்டு, டேய் பிக்கப் பண்ணிக்க வந்து தொலைடா, நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்ல, அக்கா அக்கா அந்த கேசட் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நிஷு இதுக்காக வேற நம்ம ஹாஸ்டலுக்கு போகணுமே நேரா ஹாஸ்டலுக்கு போறா. போயிட்டு அந்த கேசட் இருக்கு அதை எடுத்துட்டு கீழே இறங்கலாம்னு ட்ரை பண்றதுக்குள்ள இவ ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரோரோ கூட அங்க வந்துடுறா. என்னடி ஒரு மாதிரி ஷுவாங் ஒரு பட்டும் படாத மாதிரி பேசுன மாதிரி இருந்தது, உனக்கு தெரியலையா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஷுவாங்கோட பேரை கேட்டதுமே நிஷு இருக்கிறது காட்டிக்காம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு அமைதி ஆயிடுறா. உடனே ரோரோ பாக்குறா. என்ன சொல்ல வரீங்க, அவனுக்கு நிறைய சம்பளம் கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன கண்டுக்காம இருப்பான்னு சொல்ல வரீங்களா? எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் தோணல, இனிமேலும் நாங்க அதே மாதிரிதான் இருப்போம் அப்படின்னு ரோரோ சொல்லிட்டு இருக்கா. இவங்க 3 பேர் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா நம்ம நிஷுவும் அந்த சீடி எல்லாம் எடுத்துட்டு பஸ் ஏறிடுறா. பஸ் ஏறி போகும்போதே இவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நிஷு ஷுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறமா நேராவ தம்பி கிட்ட போயிட்டு, டே இங்க பாரு, உனக்கு கிளாஸ் இருக்க வந்திருக்கான்ல அந்த பையன் எங்க டிபார்ட்மெண்ட் தான், ஏன் ரூம்மேட் அந்த பையனோட ரூம்மேட்டை தான் லவ் பண்ணிருக்கா, எங்களுக்குள்ள நிறைய கனெக்ஷன் இருக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, ஹாஸ்டலுக்கே போறேன் அப்படின்னு நிஷு சொல்றா. ஜியாங் பாக்குறான். அடி பாவி அக்கா, பையனை பார்த்த 10வது நிமிஷமே என்ன கழட்டி விட்டுட்டு 3 வருஷம் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இருக்கு, அதை விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போறேங்கிறியே, நீலாம் ஒரு அக்காவா அப்படின்னு கெஞ்சி அழுதுட்டு இருக்கான். இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டே நிஷு போறா. அத பையன் அங்க வந்துட்டான் பிக்கப் பண்ணிக்க, வந்து தொலை அப்படின்னு இவளையும் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் நம்ம நிஷுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இங்கே இரண்டி, எதுக்கு உனக்கு ஹாஸ்டல் இதுக்கும் மேல அப்படின்னு கேக்குறாங்க. தீசிஸ் இன்னும் முடிக்கல, நிறைய ரிசர்ச் ஒர்க் எல்லாம் இருக்கும், நாங்க கேம்பஸ்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும் நிஷு சொல்றா. ஆமா தீசிஸ் வேலைக்காக தான் அக்கா அங்கே இருக்கா அப்படின்னு தம்பி வேற கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். உங்க அம்மா பாரு டிவோர்ஸ் பண்ணி விட்டு உங்க அப்பா படுக்கு தனியா போயிட்டாரு, உங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அங்கிள் சொல்ல, ஆன்ட்டி உடனே பார்த்துட்டு, இல்லையே நான் அவள்கிட்ட டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன், ஒன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கா இல்லன்னா ஜாலியா எங்கேயாவது ஃபன் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா, ஆம்பளைங்க இல்லைன்னா பொம்பளைங்க எல்லாம் கஷ்டம் தான் படுவாங்கன்னு உங்களுக்கு யாரோ மனசுல பதிய வச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லாதான் இருக்கா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. உங்க அப்பா இருக்கானே அவனை தான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான், அதுவும் இல்லாம அந்த லேடி கூட நான் சும்மா பிசினஸ் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அதுவும் இப்ப ரொம்ப பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு உங்க அம்மாவை கழட்டி விட்டு போயிட்டான், என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆன்ட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நீ என்னெல்லாம் பேசுற அப்படின்னு அந்த அங்கிள் கேக்குறாரு. பிள்ளைங்க கிட்ட போய் இதை பேசிட்டு இருக்கேன் பாருங்க, சரி சரி போய் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போற வழிய பாருங்க அப்படின்னு அங்கிளும் ஆன்ட்டியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நிஷு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வரா. அப்ப வந்து பார்க்கும் போதே இந்த பெரிய ஒரு இன்டர்வியூ கேம்பஸ் நடக்க போதுல, அதுக்கு யாரெல்லாம் வருது அப்படின்னு பேசிட்டு இருக்க நிஷு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ஷுவாங் வர சொன்னால உன் சொந்த கால நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்டர்வியூக்கு போலாமா அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. ரூம்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இன்டர்வியூக்கு போறதுக்காக. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க நானும் வரேன் அப்படின்னு நிஷு சொல்ல, நீயும் இன்டர்வியூக்கு வரியா, என்னடி ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கூட்டமா பஸ்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஷுவாங்கும் அவனோட ரூம்மேட்ஸும் கூட இன்டர்வியூக்கு வராங்களா அப்படின்னு சொல்ல நிஷு பாக்குறா. ஷுவாங் வரான் ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா. ஏ அது எனக்கே இப்பதாண்டி தெரியும், எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. நிஷு உங்க இன்டர்வியூக்கு போறத ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷுவாங் பாக்குறான். லைட்டா டல்லா இருக்கிற முகத்துல ஒரு சிரிப்பு அவனுக்கு வந்துருது. அப்பாடா வந்திருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஆளுக்கு வந்து ஜோடி ஜோடியா பிரிஞ்சு போறாங்க. ஷுவாங்கும் ரோரோவும் தான் உள்ள ஒன்னா போறாங்க. போயிட்டு ஆளுக்கு எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து ரெஸ்யூம் கொடுக்க விரும்புறாங்களோ அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுமா, அப்புறம் இவங்களுக்கு அந்த குவாலிட்டி குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களாம். இப்படி ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல நான் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு ரோரோ அங்க பார்த்து நம்ம ஷுவாங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி சரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி ஷுவாங்கும் நிக்கிறான். இவங்க 2 பேரும் முடிச்சிட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அப்பாடா கொண்டு போன ரெஸ்யூம் எல்லாத்தையும் நல்ல கம்பெனியா பார்த்து கொடுத்தாச்சு, இனிமே கால்க்கு வெயிட் பண்ண வேண்டியதா அப்படின்னு வெயிட் பண்ணும் போதே அங்க நிஷு வந்துடுறா. இன்னும் 2 ரெஸ்யூம் அவ கையிலேயே இருக்கு, உள்ள போய் கொடுக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா சத்தியமா என்னால கொடுக்கவே முடியல, ரொம்ப கூட்டம் இருந்தது அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. போதும் இதுவரை கொடுத்தது அப்படின்னு.
ஆனா ஷுவாங் பாக்குறான், இந்த 2 ரெஸ்யூம் என்ன பண்ண போற, வேஸ்ட் தானே ஆக போகுது, வெயிட் பண்ணு. ஏற்கனவே இந்த ஷெங் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருப்பாங்க, அந்த சீனியர், அவங்க கிட்ட போய் நான் கொடுத்துடுறேன், டைம் முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ ரெஸ்யூம வாங்கிட்டு ஷுவாங் நேரா உள்ள போறான். நீஷுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, இவன் ஏன்டா இப்படி வந்து பெருசு பண்றான் அந்த விஷயத்த அப்படின்னு. ஷுவாங் உள்ள போயிட்டு, அக்கா இந்த ரெஸ்யூம வாங்கிக்கோங்கக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு ஓடத கொடுத்துட்டு இருக்க. அங்க ஒரு கை வருது, இந்த பேரை கேட்டதுமே ரெஸ்யூம வேகமா வாங்குது. பார்த்தா நம்ம ஹீரோ லின்யூ இருக்கான்ல, அவனோட கை தான் அது. இத பார்த்தா உங்க ரெஸ்யூம் மாதிரி தெரியலையே அப்படின்னு நீஷுவோட போட்டோவை பார்த்துட்டு கேக்குறான். இது என் ஃப்ரெண்டோடது, ஆனா என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு கால் அடிபட்டுருச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுல, சோ நான் வந்து குடுக்கலான்னு வந்தேன்னு சொல்ல, நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலையா அப்படின்னு லின்யூ கேக்குறான். இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு, இவனுக்கு ஆல்ரெடி வேலை கிடைச்சிருச்சு, அந்த பேங்க் கம்பெனி இருக்குல்ல, அதுல வந்துட்டு 1.5 லட்சம் சம்பளத்துல ஃப்ரெஷர்க்கே வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, ஓ அந்த கம்பெனியா, சூப்பர் கம்பெனி, திறமையான ஆள் தான் போல, ஆனா எங்க கம்பெனில இருந்து பக்கத்து பில்டிங், அந்த பக்கத்து பில்டிங்லயே இந்த பொண்ணை வேலைக்கு சேர்க்கணும்னு இங்க வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறான். இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த கம்பெனி ரொம்ப முக்கியமான கம்பெனின்னு அந்த பொண்ணு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுவாங் வேகமா அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். வெளியே போனதுக்கு அப்புறமா நீஷு கேக்குறா, எந்த கம்பெனில கொடுத்த அப்படின்னு. எந்த கம்பெனிலாம் தெரியல, சும்மா கைக்கு தெரிஞ்ச 2 கம்பெனில கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஷுவாங் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ரோரோ பக்கத்துல வரா, ஏண்டா எனக்கு மட்டும் இந்த ஷெங்கு கம்பெனில கொடுக்க போகும்போது அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் ஒரு ரெஸ்யூம் உள்ள போகுமா என்ன அப்படின்னு ஷுவாங் ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிடுறான். எல்லாருக்கும் ஆக்வர்ட் ஆயிடுது. ஆளுக்கு அங்க வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ரோரோ பாக்குறா, திடீர்னு என் போனை எங்கேயோ தொலைச்சிட்டேன், காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ரோரோக்கு புது போன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க வீட்டுல கண்டபடி திட்டி விட்டாங்க போல, அதனால போன் இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல, ஆனா நம்ம ஹாஸ்டல் ரூம் நம்பர் இருக்குல்ல அதை கொடுத்திருக்காங்க, அதுக்கு போன் வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம நீஷுக்கு போன் வருது. அந்த ஷெங் கம்பெனில இருந்து தான் கால் பண்றாங்க. இந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இன்டர்வியூக்கான டைம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறா. எனக்கு ஷெங் கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாவம் ரோரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறா. அங்க தானே அவளுக்கு இன்டர்வியூ கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா, அதனால அப்செட் ஆயிட்டு அவ படுக்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. லின்யூ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரா இருந்தான்ல, இப்போ இந்த கம்பெனில மேனேஜரா இருக்கான். எதனால டாக்டர் வேலையில இருந்து இங்க மாறினா அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் போல, இன்னும் நமக்கு காட்டல. இந்த நீஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ண சொல்லி அவங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல லின்யூ பாக்குறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம நீஷு அதெல்லாம் எந்த விஷயமும் தெரியாம நம்ம சொந்த காலே நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்குலாம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எதுக்குடி மறுபடியும் இங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்துட்டு, ஷுவாங் இங்க இருக்கானே அதுக்காகவா அப்படின்னு கேட்க, அந்த அளவுக்கு அப்படியா தெரியுது, அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீஷு நேரா இன்டர்வியூ ஹாலுக்குள்ள போயிடுறா. அங்க ஒருத்தர் வராரு, வாங்கம்மா உங்க அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, சும்மா இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கான இன்டர்வியூ தானே சொல்ல, என் அப்பா சொல்லிட்டாரா இங்க இருக்கிறவங்க கிட்டயா அப்படின்னு நீஷு ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஷெங் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆர்கனைசேஷனே. அதுல இந்த சீஃப் இருக்காருல்ல, அவர் அங்க இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, ஒரு புது ப்ராஜெக்ட் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு. எல்லாருமே நீஷுவோட அப்பா கம்பெனியை பத்தி பேசுறாங்க. அவருக்கு நம்ம கொடுக்கலாம், நல்ல பேர் இருக்கு, சீக்கிரமா வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்க லின்யூ பாக்குறான். எனக்கு அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுல எதுவுமே வந்து சரிப்பட்டு வரும்னு தோணல. ஒருவேளை அவங்களுக்கு வந்து புதுசா வந்து பெரிய ஆளா இருந்திருக்கலாம், ஆனாலும் நமக்கு பேக் டிராப் இருக்கு, ஏதாவது கம்பெனிக்கு கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு பாயிண்ட் மேல பாயிண்ட் பேச சீனியர் பாக்குறாரு. அப்படியே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து வரவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. லின்யூ எப்பவுமே வருவாரு, அமைதியா இருப்பாரு, மீட்டிங்ல கண்டுக்காம கிளம்பி போயிருவாரு. இன்னைக்கு நாளா அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நம்ம அவருக்கே போன் பண்ணி எந்த விதத்துல லின்யூ கிட்ட நீங்க வம்பு வச்சுக்கிட்டீங்க, நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் சொல்றாரு, லின்யூவை சாதாரணமா நினைக்காதீங்க, டாக்டரா இருந்தவர், கத்தி பிடிக்கிற கை, எங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க லின்யூ ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற பில்டிங்க பாக்குறான். இந்த பில்டிங்ல தான் ஷுவாங்குக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதை பத்தி மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். நீஷு இன்டர்வியூ முடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு போறா. எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு கேட்க, ஈஸியா தான் இருக்கு, கிடைச்சிரும் தான் நினைக்கிறேன், ஆனா இங்க போலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்க, கூடவே ஒரு பொண்ணு வந்துட்டு, இல்லடி ரோரோ தான் அங்க போயே ஆகணும்னு ட்ரை பண்ணா, அவளுக்கு வந்து போன் வேற இல்ல, கால் வரவும் இல்ல, அதனால அவளே சோகத்துல இருக்கா, நீ போறதா வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ கொஞ்சம் வருத்தப்படுவான்னு சொல்ல, அட ஆமா இல்ல, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு ரோரோ கிளம்பி ஷுவாங்கோட வீட்டுக்கு போயிடுறா. ஷுவாங்கோட வீடு ஒரு நார்மலான வீடு போல. அவங்க அம்மா உள்ள கூட்டு போயிட்டு, ஷுவாங்கும் தம்பியும் வெளியே போயிருக்காங்க, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இன்டர்வியூ எல்லாம் வருதா, நல்லாதானே போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஷுவாங் வேற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நல்லாதான் போகுது ஆண்டி அப்படின்னு ரோரோ சொல்றா.
அப்போ ஷிவாங்கும் அவனோட தம்பியும் மார்க்கெட்டுக்கு போனவங்க வராங்க. ரோரோவை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ரோரோ சொல்றா, உன் சீனியர் இருக்காங்கன்னு தெரியும்ல உனக்கு, அந்த ஷெங்கு கம்பெனில என்னோட இன்டர்வியூ அப்ளிகேஷன் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா அப்படின்னு கேக்குறா. சரி ஓகே அப்படின்னு ஷிவாங்கும் சொல்லிடுறான். அடுத்த நாள் நிஷு லைப்ரரியில இருக்கும் போது அவளுக்கு வேற ஒரு கம்பெனில இருந்து கால் வருது. ஃபினான்ஸ் பொசிஷனுக்கு நீங்க வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, வரீங்களா, கொஞ்சம் நேர்ல பேசலாம் அப்படின்னு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க. நிஷு பாக்குறா, என் அப்பாவோட ஹெல்ப் இல்லாமலே என்னால தனியாவே சாதிக்க முடியும், நல்ல வேலை எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நிஷு ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தி போன் பண்ணிட்டு இங்க வாடி உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ரூம்மேட்டை பாக்கிறதுக்கு நிஷுவும் வரா. ஏதோ பிரச்சனை போல, எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா இருக்காங்க, என்னன்னு தெரியலடி அப்படின்னு ஃப்ரெண்டும் கூட்டு போயிட்டு இருக்கா. நிஷு போய் பார்க்க அங்க இருக்கிற மத்த ரூம்மேட்ஸ் எல்லாம் நிஷுவை முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டல்லா சீரியஸா இருக்கு. என்னடி ஆச்சு அப்படின்னு நிஷு கேட்க ரோரோ பாக்குறா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய நான் பார்த்ததே இல்லடி, எனக்கு கால் வந்திருக்கு ஷெங்கு கம்பெனில இருந்து, கரெக்டா ரூம்ல இருக்கிற லேண்ட்லைனுக்கு தான் கால் வந்திருக்கு. அப்பன்னு பார்த்து நாங்கெல்லாம் வெளியே போயிருக்கும் போது நீ மட்டும் தான் ரூம்ல இருந்திருக்க, நீ தான் அந்த போன் எடுத்திருக்கணும், ஆனா எடுத்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுருக்கல, சோ நான் இன்டர்வியூவை மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரோரோ சொல்ல, என்ன சந்தேகப்படுறியா நான் எடுத்துட்டு சொல்லாம இருக்கேன்ட்டு, ஒருவேளை யாருமே எடுக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லடி, நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன், சோ நான் மிஸ் பண்ணிருக்கலாம் இல்லடி அப்படின்னு கேட்க, மிஸ் பண்ணிருப்பியா, எடுத்து ஒரு நிமிஷம் வரையும் அந்த கால் போயிருக்கு, அதுக்கான ஆதாரத்தையும் செக் பண்ணிட்டு தான் நான் உனக்கு கேக்குறேன், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்க நிஷு பாக்குறா. ஷிவாங்க கூட அங்க பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு அமைதியா பாத்துட்டு இருக்கான். நிஷு உடனே பாத்துட்டு, நான் எதுக்கு உன் மேல பொறாம பண்ணும், அப்படி உன் மேல பொறாம பட்டுட்டு இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்க, ஏன்னா ஷிவாங் மேலதான் உனக்கு கண்ணு இருக்குல்ல, நான் அங்க இருந்து இருக்க கூடாது, அவன் பக்கத்துல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப போல அப்படின்னு ரோரோ சொல்ல ஆரம்பிச்சிடுறா. உடனே ஷிவாங் கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்க நிஷு பாத்துட்டு இருக்கா. எனக்கு அப்படி அவசியமே கிடையாது, ஒருவேளை உனக்கு போன் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா உனக்கு ஹாஸ்டலுக்கு கூட போன் வந்திருக்காது, அந்த மாதிரி என்னால பண்ண முடியும் அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. அதானே, எல்லாம் பணம் தான், உன்னால எல்லாமே பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவளும் கத்த ஆரம்பிக்க, இப்ப என்ன நாங்க வேலைக்கு போக கூடாதா, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு நிஷு கையில போன் எடுத்துடுறா. எடுத்து அந்த ஆபீஸ்க்கு டயல் பண்ற மாதிரி நம்பரையும் டயல் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிறவங்களா நிஷு என்ன பண்ற, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதன்னு சொல்ல போன் எடுத்து காதுல வச்சுட்டு, ஹலோ ஹெச்ஆர் தானே பேசுறீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பன்னு பார்த்து ஷிவாங் டக்குன்னு போனை புடுங்கிடுறான். இல்லங்க தப்பா போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அப்பதான் தெரியுது நிஷு போன் பண்ணதே தப்பான நம்பர், இப்படி ஒரு நம்பரே இல்லன்னு அதுல நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு. நிஷு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அவமானத்துல பாத்துட்டு இருக்க ஷிவாங் சொல்றான், இது ராங் நம்பர் அப்படின்னு. அதுக்கும் மேல பயங்கரமா நிஷுக்கு அசிங்கமும் ஆயிருது. ரோரோ பாத்துட்டு இருக்கா, சீனி இவ்ளோ கீழ்த்தரமான பிறவியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. நிஷு பாக்குறா, நான் பண்ணலன்னு சொல்றேன்ல, இதான் சத்தியம், நான் பண்ணல அப்படின்னு அங்க இருந்து அழுதுகிட்டே ஓட ஆரம்பிக்கிற. அவமானம் தாங்க முடியாம போகும்போதே இவளுக்கும் நம்ம ஷிவாங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு காட்டுறாங்க. நிஷு ஹாஸ்டலுக்கு வந்தப்பயே ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கா, ஏ நீ ஷிவாங்குக்காக தானே உங்க மாமா வீட்ல இருந்து ஹாஸ்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிஷு அவ்வளவு வெளிப்படையாவா தெரியுது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ரோரோவும் உங்க ஷிவாங்கும் க்ளோஸ்ன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அவங்களுக்குள்ள லவ் இருக்க மாதிரி தெரியல, நான் ரோரோட்ட கூட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு நிஷு போய் கேட்டு பாக்குறா. இல்ல அப்பெல்லாம் எதுவும் அபிஷியலா இல்ல அப்படின்னு ரோரோ சொல்லிடுறா. அப்ப எதுவும் இல்ல அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிவாங்க கிட்ட நம்ம நிஷு போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணிடுறா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஷிவாங் பாக்குறான், இல்ல சாரி அப்படின்னு சொல்லிடுறான். ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டேன் போல, சரி ஓகே அப்புறம் மெதுவா சொல்றேன், நீ டைம் எடுத்து யோசிச்சுக்கோ அப்படின்னு நிஷு அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, எதுக்கடி அவங்க கிட்ட போய் லவ் யூ சொன்ன, ரோரோக்கும் அவங்களுக்கும் அபிஷியலா ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாம், ஆனா காலேஜுக்கு அந்த 2 பேர் தான் ஜோடியாக போறாங்கன்னு தெரியும், இது வந்து ஒரு மாதிரி தப்பா இருக்குன்னு சொல்ல, சத்தியமா எனக்கு தெரியாதுரி, தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டேன் அப்படின்னு வேகமா நம்ம ஷிவாங்குக்கு மெசேஜ் பண்ணிடுறா. சாரி எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டேன், சாரி அதை மறந்துரு அப்படின்னு. ஆனா ஷிவாங் அதுக்கு ரிப்ளையும் பண்ணவே இல்ல. அப்பயும் அழுதுருக்கா. அதை யோசிச்சுட்டு இப்பயும் நம்ம நிஷு அழுதுட்டு இருக்கா. நான் முட்டாள் ஆயிட்டேன், எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு அப்படின்னு சோகத்தோட வீட்டுக்கு போறா. வீட்டுல போயிட்டு நல்லா படுத்து தூங்கவும் செஞ்சிடுறா. அடுத்த நாள் காலையில அவளுக்கு ஒரு ஐடியா வருது. குடுகுடுன்னு கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கா நிஷு. ரூம்ல போயிட்டு இருக்கும் போது ரோரோ பாக்குறா, இன்னொன்னு கொஞ்சமும் வெக்கமே இல்ல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, உனக்கு என்ன 10,000 ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் ஒரு காசே கிடையாது, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம் உனக்கு, ஆனா எனக்கு அப்படி கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோரோ ஏதேதோ பேசிட்டே இருக்க. நிஷு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அமைதியா கிளம்பி வெளியே போயிடுறா. அப்பதான் நிஷுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உள்ள வரா. என்ன நான் 2-3 நாள் தான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிக்க. அப்போ ரோரோ போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த ஷெங்கு கம்பெனில இவளுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல, ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்தப்போ என்னோட ரூம்மேட் என்னோட காலை வாரி விட்டுட்டா அப்படின்னு ரோரோ சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பாக்குறா, எதடி பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நிஷு போன் எடுத்துட்டு சொல்லாம விட்டாடி அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு பாக்குறா. இன்னைக்கு கால் வந்தப்ப நான் தாண்டி எடுத்தேன், ஷெங்கு கம்பெனில இருந்து கூப்பிட்டாங்க, அப்ப உங்ககிட்ட இல்லங்க ரோரோ ரூம்ல இல்லன்னு சொன்னேன். அப்படியா, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போன் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க தான் போனை கட் பண்ணாங்க, சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்ல, என்ன இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு தெரியாது, அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்களேன்னு நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா.
எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இங்க நீஷு வீட்ல போய் உட்காந்துட்டு ஏதோ வேலையை வேற சின்சியரா பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு போன் வேற வருது. இந்த ஃப்ரெண்ட் இருக்கால அந்த பொண்ணு முக்கியமா ஹாஸ்டல்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீஷு பேரு ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால தான் உங்க எல்லாரையும் இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டிருக்கேன். ஏன்னா நான் முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அன்னைக்கு போன் அட்டென்ட் பண்ணது நான் தான். இங்க பாருங்க, நான் வந்து டாக்ஸில இறங்குனதுக்கான பில் இருக்கு. டாக்ஸில இறங்கி நேரா நான் ரூமுக்கு தானே வந்திருப்பேன். அப்போ அந்த டைம்ல நான் தான் ரூம்ல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க நீஷுவும் உள்ள வரா. அது மட்டும் இல்ல, நான் வந்து இந்த கம்பெனில இருக்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பார்த்தேன். அப்ப அவங்க சொல்லிருக்காங்க, இந்த விஷயத்த பாஸ் பண்ண சொல்லி அவங்க யாருமே சொல்லவே இல்ல, நாங்க அப்புறமா போன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் காப்பாத்தி விட்டுறா நீஷு. நீஷுவ ஃப்ரெண்டு ஹாப்பியா பாத்துட்டு இருக்கா. நல்ல வேலைடி, என் மேல எல்லா பழியும் விழுந்துருமோ நினைச்சேன், நல்ல வேலை நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீஷுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. வெளியே நீஷு வரும்போது அவர் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. சாரி டி, அன்னைக்கு நாங்களும் லைட்டா அப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாது, உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னடி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப எனக்கு ரொம்ப வந்து டயர்டா இருக்கு, பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நீஷு அவங்க கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த விஷயம் காலேஜ் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு, உன் மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், அதனால நீ கொஞ்ச நாள் மூஞ்ச சோகமா வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அனுதாபம் பிச்சுக்க போகுதுன்னு சொல்ல நீஷு பாக்குறா. சோகமாலாம் வச்சுக்க வேண்டாம், டயர்ட் ஆயிட்டு என் மூஞ்ச ஆல்ரெடி சோகமா தான் இருக்கு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி அங்கிருந்து போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த ஷுவாங்குக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல, யாரோ போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ஓகேன்னு ஷுவாங் போனை கட் பண்றான். அப்போ அவங்க அம்மா வராங்க. நல்லபடியா படிச்சுட்ட, நல்லபடியா ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலைக்கும் சேர்ந்துட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டப்பான்னு சொல்ல, இல்லம்மா நீங்க தான் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு ஷுவாங் சொல்றான். இல்லப்பா, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்து உன் வாழ்க்கையில நீ செட்டில் ஆகணும், ரோரோ போனை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு ஏதோ ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் ரோரோவும் ஒன்னா வளர்ந்தவங்க, நீ ஏதாவது பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர, அம்மா இத பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம ஷுவாங் சொல்லிடுறான். அடுத்த நாள் காலேஜ் ஆபீஸ் ரூம்க்கு நம்ம நீஷு கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கும் முன்னாடி ஷுவாங் வந்து நின்னுட்டு இருக்கான். அந்த இன்சல்ட்டுக்கு அப்புறமா 2 பேரும் இப்பதான் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஹீரோவே அவ்வளவா வரவே இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஹீரோக்கும் நம்ம நீஷுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, ஹீரோ எதனால இப்ப வேலையை மாத்திட்டு வேற ப்ரொஃபஷன்ல இருக்கான், ஷுவாங் என்ன ஆக போறான், தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.